Welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். மேட்ச் ப்ரிவ்யூ டைம் மோகன் பகான் அட் ஹோம். அதாவது வந்து ஈவன் பிஃபோர் ஸ்பீக்கிங் அபவுட் மோகன் பகான் அட் ஹோம், அதாவது இந்த ரீசெண்டாக பண்ண டிரான்ஸ்ஃபர் அது ஜீனியஸ்ன்னு சொல்றதா இல்லை கோமாளித்தனம் சொல்றதா என்னன்னு என்று தெரியவில்லை. ஏன்னா இதை விட கேவலமா நடந்துட முடியுமா, இதை வரை நீங்க கோமாளித்தனமா நடந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கச்சே இவனுங்க ஒவ்வொரு வாட்டியும் இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம நினைக்கலாம் இதுக்கு மேல கேவலமா ஆட முடியாது, இதுக்கு மேல கேவலமா சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது, இதுக்கு மேல கேவலமா சைனிங் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் வருவானுங்க. அது எப்படி நீ நினைக்கலாம், நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் வந்து பிகாஸ் ஹியூமனை அப்படியே நம்ம சும்மா வெளியே விட்ட முடியல. கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு அப்படியே வெளியே போப்பா, ஃப்ரீயா போப்பான்னு விட்டோம் பெஸ்ட் டிஃபெண்டர்ஸை. அண்ட் பதிலுக்கு என்ன பண்ணோம், ஏப்பா பிரீத்தம் கோட்டாலு நீ வாப்பா, நீ வந்து உன்னுடைய சோ கால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல. பிகாஸ் ஹியூமன் போயிட்டு பிரீத்தம் கோட்டெல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன ஒரு கோமளித்தனமான மூவ்னா நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு இது. அதாவது ஒரு பக்கம் சொல்லலாம், லைக் இந்த கிளப் இழுத்து மூடிட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம டார்ச்சரையாவது நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பொழைக்க வச்சு நம்ம முதுகுல குத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுது, எல்லாம் நம்ம நேரம். ஆல் அந்த ஃபேக்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் சென்னை எஃப்சி we play Mohan Bagan at home. Mohan Bagan were of course top of the table by 6 points. To be honest, like வந்து ஈவன் அவங்க ஃபேன்ஸே கேட்டிங்கன்னா கூட they are like வந்து they are not happy the way they are playing. Results வந்து ஓகே, but they are not playing the way that they should be playing. Especially அந்த மாதிரி ஒரு கேலிபரான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களால இன்னும் பயங்கரமான இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அவங்க இன்னும் ஆட முடியல அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையே பார்க்குறாங்க. ஏன்னா லுக் அட் த பிளேயர்ஸ் தே ஹேவ். மிட்ஃபீல்ட்லேருந்து நப்புயா, அனிருத் தாப்பா, சஹாலத்துல் சமத், அப்புறம் அட்டாக்ல போனீங்களா லிஸ்டன், ஜேசன் கமிங்ஸ், கிரெக் ஸ்டுவர்ட், ஜெமி மெக்லாரன், மன்வீர் சிங், அப்புறம் ஈவன் டிஃபென்ஸ்ல வந்து ஆஷிஷ் ராய், சுபோஷிஷ் போஸ், இந்த மாதிரி எல்லாம் கோல் கீப்பர்ல நம்ம விஷால் கேத். ஸோ இந்த மாதிரி எல்லா பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு they have not been able to string a set of positive performances. ரிசல்ட் வந்து ஓகே, அல்டிமேட்லி ஃபுட்பால் ரிசல்ட்ஸ் பிசினஸ் தான் ஆகும். நான் வந்து ஒரு 24 கேமும் நீங்க எனக்கு வந்து இஃப் யூ கிவ் மீ 1-0 1-0 கொடுத்தா நான் லீக் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பட் ஆப்வியஸ்லி அவ்வளோ இதை வச்சுட்டு அவங்களால இன்னும் அந்த மாதிரி ஒரு அந்த கோஹிசிவ் ஸ்டைல் ஆஃப் பிளே, இன்னும் பெட்டர் ஸ்டைல் ஆஃப் பிளே கொண்டு வர முடியல அப்படிங்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸா இருக்கு. பட் ஸ்டில் அவங்களால ரிசல்ட்டை கொண்டு வர முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் 2-3 கேம்ஸ்ல பார்ட்ஸ் ஆஃப் பிளே நம்ம நல்லா ஆடி இருக்கோம். பெங்களூர்ல ஒரு பார்ட் ஆஃப் பிளே நம்ம நல்லா ஆடி இருக்கோம். அதுக்கப்புறம் ஒடிஷா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லா ஆடணும், ஒரு அட்லீஸ்ட் இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த 10-15 மினிட்ஸ் நல்லா ஆடணும். முகமது அன்ஸ்போரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடணும். ஸோ அட்லீஸ்ட் இங்க எங்க நம்ம நல்லா ஆடி இருக்கோமே தவிர ஒரு ஹோல் 90 மினிட்ஸ் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒழுங்கா ஆடினதே கிடையாது இந்த சீசன்ல. apart from maybe 2 or 3 games you cannot tell Jamshedpur away, and apart from that like I'm struggling to find நம்ம எந்த கேம் ஆச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 90 வந்து நம்ம ஒழுங்கா டாமினேட் பண்ணி ஆடணுமா அப்படிங்கிறது. ஒரே ஒரு கேம் தான் ஞாபகம் ஆடணும், தட் வாஸ் ஜம்ஷெட்பூர் அவே. ஒடிஷா செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஆடணும். ஹைதராபாத் இட் வாஸ் ஓகேஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹைதராபாத் வேற தேர் ஃபார் ரீசன், அது கேபிட்டலைஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் யுனைடெடோட we played decently, but கடைசியில we could have easily drawn the game. And Mohammedan Sporting we should have actually lost the game, and even அதுக்கு முன்னாடி வந்து ஒடிஷா கூட we should have easily lost the game. அதாவது எப்படின்னா, எப்படி உங்களால நீங்க ஒரு கோல் கன்சீட் பண்ணிட்டீங்கன்னா how are you falling apart so easily? அப்படியே கீழே விடுறாங்க. இந்த ஒரு டாமினோ எஃபெக்ட் ஒன்னு விழுந்து அப்படியே தரதான் விழுறானுங்க. அப்படியே பில்டிங் இடிஞ்சு விழுது. அப்படியே டிஃபென்ஸ்ல ஒரு பாஸ் வரல, ஒரு சிம்பிள் கிளியர் அவுட் பண்ண முடியல, எங்க இருக்காங்கன்னே தெரியல, யாரையும் மார்க் பண்ண தெரியல, அவங்கங்க இருக்கானுங்க. எனக்கு வந்து இவங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஓவன் காயில் வந்து அஃப்கோர்ஸ் அடுத்த மேட்சுக்கு வந்து he won't be there on the sideline. ஸோ மேபி அது ப்ரீ வெட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் பிளேயர்ஸ் மேபி கொஞ்சம் ஃப்ரீடமோட பிளே பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் சைட் லைன்ல ஒருத்தர் வந்து 90 நிமிஷமும் அப்படி அப்படி கத்தினே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டும் எஃபெக்ட் ஆகும். ஸோ மேபி அங்க ஒருத்தர் கத்தாம இருந்தா மேபி தீஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து ஆடுவாங்களோ என்னவோ, மேபி அதுவும் தெரியல. அண்ட் இப்போ டின் பையோ சஸ்பெண்ட் அந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா, which should have never been because there was offside in the play. பட் இருந்தாலும் அந்த சேலஞ்ச் பண்ணிருக்கோமான்னு அவசியம் இல்லை, பிகாஸ் you're not going to win the ball.
எதுக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ற தேவை இல்லாம அது. அப்புறம் ரயன் எட்வர்ட்ஸ் we are not sure when he is coming back. எல்சினியோ ரஷ் பண்ணி விட்ட மாதிரி தான் தெரிஞ்சது கிளியரா. அண்ட் வந்து ஸ்குவாடே வந்து அப்படி இப்படின்னா இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. லைக் தேர் ஆர் சம் குட் பிளேயர்ஸ் ஹியர் அண்ட் தேர், கார்னர் ஷீல்ட்ஸ், லூக்கஸ் பிரம்பில்லா, நாம்டே மாதிரி. பட் ஓவராலா வந்து ஸ்டில் லைக் வந்து இஸ் நாட் ட்ரஸ்டிங் சம் பிளேயர்ஸ். கேனசி ட்ரஸ்ட் பண்ணது இல்ல, விக்னேஷ் ட்ரஸ்ட் பண்ணது இல்ல, குர்கிரத்தை ட்ரஸ்ட் பண்ணது இல்ல. லைக் அட்லீஸ்ட் போன கேம்ல வந்து லைன் அப் பேச்சு கரெக்டா போட்டாரு. நியரா இந்த லைன் அப் போடுற அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபரூக் ஸ்டார்ட் பண்ணல, சீமா ஸ்டார்ட் பண்ணல, அந்த அளவுக்கு வந்து ஒரு டீசென்ட் லைன் அப் போட்டு விட்டாரு. பட் இந்த கேம் அந்த மாதிரி பண்ணுவாரா தெரியாது. ஷவுட் அவுட் டு பீடாக் yet again as I've done so many times on this channel. shout out to the great man. பட் வந்து அதாங்க வந்து லைக் ஈஸியா அந்த சொல்லலாம் இந்த கேம்ல நம்ம மோகன் பகான் நம்ம வச்சு துவம்சம் பண்ணுவாங்கன்னு. பட் இன்னொரு ஐ டோன்ட் ஃபீல் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஐ ஃபீல் ஒன்னும் காம்படிட்டிவா இருக்கும். நம்ம ஹோம்ல இருக்கோம். ஐ மீன் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். we won only one home game out of 7. அதுவும் ஜெயிச்ச ஹோம் கேம் ஹைதராபாத் எஃப்சியோட தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஹோம் வின் தான். அண்ட் அகேன்ஸ்ட் த காம்படிட்டிவ் டீம் மோகன் பகான் இத்தனைக்கும் மோகன் பகான் லாஸ்ட் டைம் வி பிளேட் மோகன் பகான் அவேல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோரத்தனமான பர்ஃபார்மன்சஸ் யூ வில் எவர் see from a சென்னை சைட். நம்ம வந்து அட்டாக் பண்ண ட்ரையே பண்ணல. இந்த கேமும் அந்த மாதிரி ஆரம்பம் வச்சுக்கோங்களேன், மோகன் பகான் நம்ம 2-3 அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த கேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மோகன் பகான் ட்ரையே பண்ணல. they did not even want to try. அவங்க எஃபர்ட்டே போடல. அவங்க பாட்டுக்கு சும்மா நடந்திருந்தாங்க. கடைசியில் அவங்களே வந்து டேய் இன்னும் மாறா இவங்களுக்கு ஒரு கோல் எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கிரெச் ஸ்டீவார்ட் கொண்டு வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, கோல் வச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த வாட்டி அது மேபி அந்த மாதிரி தான் நடக்கும். பிகாஸ் மோகன் பகான் நோ தட் டாப் ஆஃப் த டேபிள், ஹோம்ல ஜெயிச்சுட்டு அவேல ட்ராப் பண்ணா போதும்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் தே நோ தே கேன் somehow get results in end because they have the players. உங்ககிட்ட பிளேயர்ஸ் இருந்தாலே, இந்த மாதிரி கிரெச் ஸ்டீவார்ட் மாதிரி இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஒரு செகண்ட் போதும் கோல் நிக்கிறதுக்கு. உங்களால நீங்க நல்லாவே வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. யூ டோன்ட் நீட் டு பிளே வெல் டு பீட் திஸ் சென்னை டீம். ஸோ மோகன் பகான் வந்து பேசிக்கா ரிவர்ஸ் கீழ வந்து உருட்டி விட்டு கடைசியில they can win the game tomorrow. பட் நம்ம வந்து நம்ம முகமது ஸ்போர்ட்டிங் வர அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணோமோ அதை வந்து நம்ம 90 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் நம்ம முகமது ஸ்போர்ட்டிங் வர வி ஸ்கோர் ஏர்லி, 4 நிமிஷத்துல வி ஸ்கோர். அதுக்கப்புறமா நல்ல ப்ரெஷர் போட்டோம், வி குட் ஹவ் ஸ்கோர் மோர் கோல்ஸ். அதான் நம்மளும் பண்ணணும். இது மோகன் பகான் சைடு கூட அட்லீஸ்ட் நம்ம 3-0 லீடு போனா தான் நம்ம சேஃபா இருப்போம். 2-0 இஸ் நாட் அ சேஃப் லீட். 2 வாட்டி கண்டினியூஸா பார்த்துருக்கோம். ஸோ மினிமம் 3-0 போனாலாச்சும் ஒரு டீசென்டா ஒரு லீட் வேணும் நமக்கு. ஏன்னா வந்து 2-0 இந்த ஆள் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணி விட்டுருவாரு. அது எப்படி ஒரு ஆல் இண்டியா டிஃபென்ஸ் வச்சு உங்களால பஸ் பார்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நம்ம எப்படி கன்சீட் பண்ணிட்டே தான் இருக்கும். யூ மைட் அஸ் வெல் கோ ஆன் தி அட்டாக் அண்ட் கன்சீட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கன்சீட் பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டுருலாம். பட் சும்மா பின்னாடி உட்காந்துட்டு நம்ம வந்து அவ்வளோ கோலத்தனமா உட்காந்தா நம்மளே தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஃபீல் தட் we should just keep attacking. லைக் வந்து இந்த லூக்கஸ், கார்னர் ஷீல்ட்ஸ் மாதிரி ஆளுங்களா வச்சுட்டு நம்ம அட்டாக் பண்ணணும். சேம் அந்த 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் வச்சு ஆடுங்க. ஜித்தேந்தர் நாம்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏன் எடுத்தாருன்னு தெரியல. இந்த மிட்ஃபீல்ட் பேலன்ஸே போச்சு. ஒன்ஸ் he took out ஜித்தேந்திரா for கேனசி, மிட்ஃபீல்ட் பேலன்ஸே சுத்தமா போச்சு. ஸோ put them two again in the midfield, அந்த 4-2-3-1 ஆடுங்க. and then let's see how we go from there. and வந்து இர்ஃபானை தயவு செய்து ஸ்ட்ரைக்கர் ஆடுவனுங்க. if you don't want to play Irfan as striker, then don't play him at all. ஏன்னா விங்ல வந்து எனக்கு டயர்டே போச்சு. அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ வாட் இஸ் ட்ரை டு டூ, என்ன பண்றான்னு தெரியுது. பட் அநியாயத்துக்கு செல்ஃபிஷா இருக்கான். அது ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு இன்ஸ்டிங்க்ட். அது நான் தான் கோல் ஸ்கோர் பண்ணணும், நான் தான் ஹீரோவா போகணும், நான் தான் கோல் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்கு நீ அவனை ஸ்ட்ரைக்கராகவே போட்டு ஆடலாம். கேனஸ்ரே விங்ல போட்டு ஆடலாம். ஒரு விங்ல எப்படியும் கார்னர் ஷீல்ட் இருப்பான். நம்பர் 10 எப்படி லூக்கஸ் பிரம்பில்லா இருப்பான். ஸோ லூக்கஸ் இர்ஃபானை ஸ்ட்ரைக்கராகவே போட்டு ஆடலாமே அப்படிங்கிறது என்னோட இது. ஹோல்டிங் 2ல ஐ வில் புட் ஜிதேந்திரா அண்ட் நாம்டே. பேக் 4ல ஐ மீன் நமக்கு இருக்க 2 ரைட் பேக்கும் கொஞ்சம் கிளவுன்ஸ் தான். அன்கி முகர்ஜி பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. அவன் வந்து போன வருஷமே ஒரு கேமுக்கு ஒரு போசமா இருந்துச்சுன்னா, இந்த வாட்டி ஆடின 2-3 கேமும் வந்து உல்டா லக்கடி தான் அவனுக்கு. டின்லியானா ஐ மீன் ஒரு கேம் நல்லா ஆடினா, ஒரு கேம் ரொம்ப சுமாரா ஆடுறான். So you might as well go with Dinliana as right back. If Elsinio is fit, I'll keep Elsinio. Of course, because illa, but I think Pritham Kotal will start. So I think Pritham Kotal will start பண்ணுவார் நினைக்கிறேன். I think Pritham Kotal starts against his old club Mohan Bagan. அதுக்கப்புறமா லெஃப்ட் பேக்ல
I think he puts Vignesh Sakshanamurthy தான். I mean, I will start Vignesh Sakshanamurthy, give him more game time. நிறைய பேர் போன கேம்ல வந்து விக்னேஷ் பாத்தியா இந்த மிஸ்டேக் பண்ணா ஓகே இந்த மிஸ்டேக் பண்ணா பாத்தியா திஸ் இஸ் வை ஓன் கல் டஸ் நாட் ட்ரஸ்ட் ஹிம். டேய் அவன் கண்டினியூஸா கேம் டைம் கொடுத்ததானே உங்களுக்கு அந்த கேம் மேட்ச் ஷார்ப்னஸ் அவேர்னஸ் அந்த மாதிரி வரும். பிச்சை போடுற மாதிரி இங்க 10 நிமிஷம் அங்க 10 நிமிஷம் அங்க 5 நிமிஷம் அங்க 2 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கு எங்க 90 மினிட்ஸ்க்கு அவங்க அந்த கேம் ஷார்ப்னஸ் எப்படி வரும் உங்களுக்கு? கண்டினியூஸா மேக் தம் பிளே அட்லீஸ்ட் 60-70 மினிட்ஸ். அப்பதான் கேமோட ஃப்ளோக்கே வர முடியும். இல்லைன்னா அப்படி வருவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். So that's what I feel that we have to do. நாளைக்கு எப்படி ஓன் கால் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாரு because he won't be in the dugout அந்த கேமுக்கு. So that this is my lineup. இந்த லைனப் வச்சு தான் நான் போவேன். 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், ஸ்டார்ட் கியான் on the wing and இர்ஃபான் ஆட வைக்கீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ஆட வைங்க, இல்ல ஆட வைக்காதீங்க. அவ்வளவுதான், சிம்பிள் as that. If you want to play Jordan then Irfan has to hold bench. இர்ஃபானை இன்னொரு வாட்டி விங்ல என்னால பார்க்க முடியாது. அந்த டார்ச்சர் என்னால சத்தியமா தாங்க முடியாது. மோகன் பகான் பத்தி நான் சொல்லிட்டேன். of course they are top of the table by 6 points. but last few games வந்து they have been கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காங்க. லைக் நாட் பீங் ஏபிள் டு ஃபினிஷ் த சான்சஸ் அந்த மாதிரி. ஏன்னா ஜம்ஷெட்பூரோட 1-0 up போனாங்க. பட் கண்டினியூஸா போயிருந்தாங்கன்னா they could have easily finished the game 2-0 3-0. ஈஸ்ட் பெங்காலோட ரொம்ப சுமாரா தான் இருந்தாங்க. பட் மேபி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஈஸ்ட் பெங்கால் அவ்வளோ சீன் இல்லை, அவங்க அவ்வளோ கேவலமா சீசன்ல சொல்லிட்டு மேபி அவங்க உருட்டினாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா பிகாஸ் செகண்ட் நிமிஷம்ல கோல் வச்சாங்க, அப்புறம் they went to sleep. அப்படியே they lost at Goa 2-1. கேரளா பிளாஸ்டர்ஸோட they need a last minute goal to win. so அடிக்கலாமா? கண்டிப்பா அடிக்கலாம். பட் வந்து அடிப்போமா தெரியாது. நான் போன கேம் டிரான் சொன்னேன், டிரான் தான் ஆச்சு. திஸ் கேம் வந்து I think Mohan Bagan win this one. I think Chennai might perform better. I think நம்ம பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவோம். but I still don't think we're winning this game. I go for a 2-0 Mohan Bagan. 2-0 I think Mohan Bagan win this game. ரொம்ப சுமாரா ஆடுவாங்க மோகன் பகானே, பட் அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கு. 2-0 ஜெயிச்சிருவாங்க. and I don't want this excuse from Mohan Kal saying they have the budget, they can bring so many players in, they have the budget அப்படின்னு ஓன் கதறக்கூடாது. because when Jamshedpur can draw with Mohan Bagan, when Northeast United can beat Mohan Bagan, when Bangalore FC can beat Mohan Bagan, நம்மளால கண்டிப்பா அடிக்க முடியும். don't give me this budget excuse anymore. football வந்து it's a game of 11 versus 11 on the field. and அன்னைக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா to the best of your ability நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். அந்த டீம் எவ்வளோ கோடி கூட படம் இருந்தா கூட. ஏன் பார்சோனாவை யாரும் தோக்கடிச்சதே இல்லையா? மட்ரிட் யாரும் தோக்கடிச்சதே இல்லையா? பயர்ன் மியூனிக் யாரும் தோக்கடிச்சதே இல்லையா? மான்செஸ்டர் சிட்டி யாரும் தோக்கடிச்சதே இல்லையா? அவங்க கிட்ட இல்லாத பணமா? இவர் வந்து சும்மா வந்து பட்ஜெட்ங்கிறாரு. don't give me that excuse. either you good enough or you not good enough. அவ்வளவுதான். லைக் வந்து you see other teams can and மோகன் பகான் அடிக்கிறாங்க, அட்லீஸ்ட் டஃப் ஃபைட்டர் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன குறைச்சல்? ஈஸ்ட் பெங்கால் வந்து டிராவின் மோகன் பகான் ஒன்னு பெனல்ட்டி கொடுத்துருக்கணும் அவங்க ஈஸ்ட் பெங்காலுக்கு. இல்லைன்னா அவங்க மோகன் பகானோட அட்லீஸ்ட் டிராவ் பண்ணிருப்பாங்க. நமக்கு என்ன குறைச்சல்? சும்மா அந்த மாதிரி இந்த பட்ஜெட் எக்ஸ்கியூஸ் தான் கொடுக்க வேணாம். பட் நம்ம தெரியும் தோத்தா அந்த மாதிரி இந்த ரெடிமேட் எக்ஸ்கியூஸோட வந்துருவாரு. லைக் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்கியூஸ் வச்சிருக்காரு, அதுல சீட்டு குலுக்கி போட்டு பட் இதுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் மோகன் பகான் வந்தாலே வந்து அந்த 2 எக்ஸ்கியூஸ், ஒன்னு மணி, ஒன்னு ரெஃப்ரி, இல்லைன்னா வார் வந்திருக்கணும், ஏதாவது இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்து மோகன் பகானுக்கு ஃபேவரா சில டிஸ்டன்ஸ் போகும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் that's what you have to expect. அதான் அப்படித்தான். ஸோ அது வந்து என் லைனப்பை சொல்லிட்டேன், என் ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டேன். மேக் ஷூர் யூ லெட் மீ நோ தி ப்ரெடிக்ஷன் இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. மேக் ஷூர் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நாளைக்கு வந்து மேட்ச் வாட்ச் அலாங் பண்ணுவேன். அண்ட் மறக்காம அதுக்கு வாங்க. மேக் ஷூர் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.